அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். இருபது வருடங்களுக்கு முன்பு தான் நட்ட அரச மரம் ஒன்று வெட்டப்பட்ட பிறகு அதன் அருகே வயதான மூதாட்டி ஒருவர் அழுவது போன்ற காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். சத்தீஸ்கரின் ராஜ்நந்த்கான் மாவட்டத்தில் நடந்த இந்த சம்பவம் முழு கிராமத்தையும் கோபத்திலும் துயரத்திலும் ஆழ்த்தியுள்ளது. திடீரென வெட்டப்பட்ட ஒரு அரச மரத்தின் அருகே வயதான பெண்மணி அழுது கொண்டு இருக்கும் காட்சிகள் காண்போரை கலங்க வைத்துள்ளது. அந்த மூதாட்டி அந்த மரத்தை தனது சொந்த குழந்தையைப் போலவே வளர்த்து வந்ததாக கிராமவாசிகள் கூறுகிறார்கள். அந்த மூதாட்டி அதற்கு தினமும் தண்ணீர் ஊற்றி வணங்கி அதை தன் நம்பிக்கையின் ஒரு பகுதியாக கருதி வளர்த்துள்ளார்கள். மரம் வெட்டப்பட்ட போது அந்த மூதாட்டி மனமுடைந்து அதன் அடிப்பகுதியை பிடித்துக் கொண்டு அழுததை பார்த்து கூடியிருந்தவர்களும் உணர்ச்சி வசப்பட்டனர். இந்த சம்பவம் அங்கு குடியிருப்பவர்களை கோபப்படுத்தியுள்ளது. உள்ளூர் நில வியாபாரி இம்ரான் மேமனின் உத்தரவின் பேரில் மரம் வெட்டப்பட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அந்த மரம் அரசு நிலத்தில் இருந்ததாகவும் உள்ளூர் மக்களின் பக்திக்குரிய இடமாகவும் இருந்ததாக அவர்கள் கூறுகின்றனர். கிராமவாசிகள் கூற்றுப்படி இம்ரான் தனது கூட்டாளியான பிரகாஷ் கோசேரவுடன் சேர்ந்து மரத்தை அகற்ற சதி செய்துள்ளார் என கூறப்படுகிறது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக கிராம மக்கள் நடவடிக்கை எடுக்க கோரி கைகாரர் காவல் நிலையத்திற்கு சென்றனர். அந்த கிராமத்தைச் சேர்ந்த பிரமோத் பட்டேல் என்பவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 298 கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். விசாரணையின் போது இம்ரான் தான் வாங்கிய நிலத்திற்கு எதிரே உள்ள அரசு நிலத்தில் அமைந்துள்ள அரச மரத்தை அகற்ற திட்டமிட்டதாக ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. நிலத்தை சமன் செய்ய விரும்புவதாக அவர் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டார். மரம் வெட்டும் இயந்திரம் மூலம் மரத்தை வெட்ட பிரகாஷ் அவருக்கு உதவியுள்ளார். அதே நேரத்தில் இம்ரான் அருகில் நின்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். இந்த செயலுக்கு பிறகு இருவரும் கைராருக்கு தப்பி சென்று ஆதாரங்களை அளிக்க இயந்திரத்தை ஆற்றில் வீசப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் போலீசார் தேடுதல் நடவடிக்கையை தொடங்கியுள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சொந்தமான ஒரு ஸ்கூட்டர் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 238 மற்றும் பொது சொத்துக்களை சிதைத்தல் சட்டத்தின் கீழ் கூடுதல் குற்றச்சாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அந்த வயதான பெண்ணின் வழி அவர்களின் துயரத்தை பிரதிபலிப்பதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். அவர் அந்த மரத்தை தனது சொந்த மகனைப் போலவே பராமரித்தார். நாங்கள் அனைவரும் அதே மாதிரியான உணர்வை உணர்ந்தோம். அவரது அழுகையை பார்த்ததும் எங்கள் இதயங்கள் உடைந்தன என்று கிராமவாசிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து கிராம மக்கள் அதே இடத்தில் ஒரு புதிய அரச மரத்தை நட்டு அதை பாதுகாப்பதாக உறுதியளித்துள்ளனர். பழைய மரத்தை 20 ஆண்டுகளாக பராமரித்து வந்த அந்த வயதான பெண்மணி புதிய மரக்கன்றை நட்டு பிரார்த்தனை செய்தார். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.